விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக நீ 2.5 வருஷம் 2024 கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷத்துல ஆட்சியில் போய் சிஎம் உட்காந்துட்டாங்க. பட் அது மாதிரி டக்கு சூர்யா வந்தோம்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 2031 கூட உட்காந்துடலாமாங்கிற ஒரு ஆசையம் வாங்க சிஎம் சார்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதை தனுஷ் அவர்கள் ரொம்ப ஏதாவது அடைமொழியா இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் தான் சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் சிஎம் அதை தனுஷ் அவர்களும் லைக் ரசிக்கிறாங்க. இதாவது சூர்யா அவர்களாவது ரசிகர்கள் சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அதை பண்ணி இந்த ரசிகர் அடுத்த கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு, தப்பு இல்லை. தனுஷ் அவர்கள் இதேமாரி ரசிகர்கள் மத்தியில் இல்லை, படப்பிடிப்பு தளத்தில் சொல்ல சொல்லி அப்போ இவரை சிஎம் சார்னு சொன்னால் அவருடைய மேனேஜர் இந்த ஸ்ரேயாஸ் இருக்கார், அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லி பேசுவாங்க. வாங்க ஹோம் மினிஸ்டர் சார், வாங்க உள்துறை செயலர் அமைச்சர், இப்படி கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? பிரிச்சுட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் நீங்கள் போக்குவரத்துறை அமைச்சர், நீங்கள் நிதி அமைச்சர். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள் மூடு நின்றுட்டார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து சினிமாவில் இருந்து டேரெக்டாக சிஎம் ஆகிட்டார். அவர் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அரசியல் ஆசை வந்துச்சு போல் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று சூர்யா அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ரசிகர் மன்ற விழாவில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்ற நிர்வாகி பேசும்போது விரைவில் சூர்யா அவர்கள் மக்கள் தலைவர் ஆவார், நிர்வாகிகளாக ரெடியாக இருங்க அப்படின்னு பேசும்போது சர்ச்சையானது. இந்த சூழலில் இன்றைக்கு சூர்யா ரசிகர் மன்ற தரப்புலேருந்தே ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூர்யா அவர்களுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு. என்ன சார் நடந்தது? நேற்று அப்படி ஒரு பேசினார், இன்னைக்கு மறுப்பு வெளியாக இருக்குது. என்னென்னா சூர்யா அவர்களுக்கு அரசியல் ஆசை கொஞ்சம் இருக்குது, ஆனால் பட் அதுக்குரிய நேரம் இது இல்லை அவருக்கே அது தெரியும். கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய இவருக்கு ஃபஸ்ட்டு படம். விஜய் அவர்கள் ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இப்போ நேருக்கு நேர்னு ஒரு படம் வருது. சூர்யா அதெல்லாம் அறிமுகமாகிறார். விஜய் அவர்கள் தான் சூர்யா கை கொடுத்தே தூக்கிட்டு வா நடிகை சொல்லி நடிக்க வச்சாங்க. இப்போ விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக நீ 2.5 வருஷம் 2024 கட்சி ஆரம்பிச்சா 2 வருஷத்துல ஆட்சியில் போய் சிஎம் உட்காந்துட்டாங்க. பட் அது மாதிரி டக்குன்னு சூர்யா வந்தோம்னா இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 2031 கூட உட்காந்துடலாமாங்கிற ஒரு ஆசையை சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் இவங்களாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ரசிகர்களுடைய எண்ணமே என்னென்னா, எப்பவுமே நம்ம டிக்கெட்டை வாங்குகிறோம், விசில் அடிக்கிறோம், அப்படி காசு அள்ளி அரைக்கிறோம், பாலபிஷேகம், வெட்டிகள், கட் அவுட்டுகள் அப்படின்னு ஒரு பேர் போயிட்டே இருக்காங்க. இந்த ஆசை திடீர்னு உருவாது எல்லாருக்குமே. நம்மளும் நாளைக்கு நம்ம தலைவரை சிஎம் ஆக்கிட்டோம்னா நம்ம பெரிய அமைச்சர்கள் பேர்லாம் எம்எல்ஏ ஆயிரலாம், இன்னும் பல கனவுகள் இருக்காங்க. ஓகே, அது அவங்களுடைய ஆசைகள் அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. பட் எல்லாமே அந்த அதிர்ஷ்ட காற்று எல்லாருக்குமே அடிக்குமானா கண்டிப்பாக அடிக்க வாய்ப்புகள் இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு யாருக்குமே இல்லை. ஜெயலலிதாமியார் கூட எம்ஜிஆருடைய இந்த பேசிக்கிலேருந்து தான் அவர்கள் போய் அங்கே சிஎம் உட்காந்ததை தவிர அவர்கள் தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்தோ மக்கள் செல்வாக்கிட்டோ உட்காரல. ஸோ ரஜினி அவர்களுக்கும் அந்த அரசியல் வாழ்க்கை 96ல் 2020 2 முறை அவர் சூழ்நிலைகள் காரணமாக ஹெல்த் இஷ்யூனால அவரும் வர முடியல. ஸோ இது ரஜினி சாரே சொல்ல, அதிர்ஷ்டம் திறமையர் மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டம் வேணும் ஒரு மனுஷனுக்கு அப்படிம்பார். அந்த அதிர்ஷ்டம் அது ரஜினி சாருக்கு இல்லாமல் போச்சு. அப்போ இங்கே விஜய் அவர்களுக்கு அது ரெண்டுமே சேர்ந்து வருது. திறமையும் இருக்குது, அதிர்ஷ்டமும் தமிழக முதலமைச்சரை போய் உட்காந்துட்டார். பட் சூர்யா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசை வந்திருக்குன்னா, தனுஷ் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. விஜய் அவர் முதலமைச்சர் ஆகிட்டாங்களே, இப்போ நம்மளும் ஓகே, நமக்கு பெரிய ஒரு படையிலே இருக்குது, ரசிகர் கூட்டம் இருக்குது, நம்மளும் கட்சி ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 5 வருஷத்தில் போராடி மக்கள்கிட்ட வாங்கி சிஎம் உட்காந்து ஆசைகள் எல்லாருக்குமே வருது. இங்கே இப்போ சூர்யாவுடைய ரசிகர்கள் அதை நிர்வாகிகள் போட்டு அவங்க கேட்குறதுனா, அந்த ஸ்பீச் கூட அந்த அரசியல் கலந்த ஒரு ஸ்பீச்சே இல்லை. ஒரு சிறு பிள்ளைத்தனமாக தான் அப்படி இருக்குது அந்த குரல் பேசுகிறது. செய்வீங்களா, பண்ணுவீங்களா, போவீங்களா அப்படின்னா கற்றுட்டுறாங்க. பட் இது பார்ப்பதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா வரலாம், அரசியல் யாருனாலும் வரலாம், அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. சூர்யா அவர்களும் வரலாம், தனுஷ் அவர்களும் வரலாம், யார் வேணும், சிவகார்த்திகேயன் கூட வரலாம். பட் அதற்கு ஒரு டைம், பொறுமை வேணும், அது காயினத்தை கொண்டு போகணும். இப்போ தான் அவர் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு, பட் சமூக அக்கறை இருக்குது, மாணவர்கள் அதனால் பல சமூக அக்கறை இருக்குது, சமூக சிந்தனை இருக்குது, உதவி பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்குது சூர்யா அவர்கள். அதெல்லாம் மறுப்பே இருக்குல்ல. அருமையான ஒரு கேரக்டர். சூர்யா கூட நான் பழகிருக்கேன். அவர் ஒரிஜினல் பேர் சரவணன். ரொம்ப அருமையான கேரக்டர், மறுப்பறிக்கல. நல்ல மனிதர், நல்ல ஃபேமிலி அட்டாச்மெண்ட் உள்ளவர், ரொம்ப பாசம் உள்ளவர், ஃபேமிலி பிரிய மாட்டார். அதனால தான் ஜோதி அவர்கள் மும்பை கூட அங்கேயே போனார். அவர் அப்பா அம்மாட்ட ஒரு பாசம் இருந்தால் கூட அப்போ தமிழ்நாட்டு மேலே, தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவருக்கு பிரியம் இருக்குது. அந்த அரசியலுக்குள்ளே நின்று அப்படி போகணுமா அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், வரலாம். ஆனால் இங்கே என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த தகவல் அவருக்கு தெரியாது. தகவல் தெரிஞ்ச உடனேயே ஏன்னா நம்மளுடைய பாக்யராஜ் அவர் மரணத்துக்கே கூட அன்றைக்கி வரல. இன்றைக்கி தான்
போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மாலை அணிச்சிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. இந்த தகவல் போனோடனே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஒரு விஷயத்தை வந்து நிர்வாகிகளுக்கு வந்து மிக கடுமையான ஒரு கன்னடத்தை தெரிவிச்சிருக்க ஒரு தகவல் நமக்கு வருது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு செய்தியும் எனக்கு ஒரு தகவல் வந்தது. சூர்யாவுடைய ரசிகர் மன்றம் சர்வம் டோட்டலாக அந்த ரசிகர் எத்தனை மன்றம் இருக்குமோ அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் மெசேஜ் போட்டுக்குவாங்க, ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா வெளியில் யாருக்கும் இருக்காது, ஸோ ரசிகர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ரசிகர்களே ஷேர் பண்ணுறேன்னா நாளைய தமிழகத்தின் முதல்வர் சூர்யா அவர்களே அப்படின்ற இது, அப்புறம் தலைமைச் செயலகத்தில் சூர்யா முதலமைச்சர் நடந்து வர்றது, அந்த சிஎம் சீட்டில் உட்காந்து முதலமைச்சர் போர்டோட ஒரு ஃபார்ம் கையெழுத்து போடுறது ஃபைலில், இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஏஐல கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சூர்யாவும் இருக்கேன். அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா? அவருக்கு தெரியாமல் ரசிகர்கள் பண்ணுறாங்க. பார்த்துருப்பார் இல்லையா அவருங்க? அதுதான் சொல்ல வரேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சூர்யாவும் இருக்கார். அப்போ அதை பார்த்தோன்னா சூர்யாவும் பார்ப்பார். இன்னும் தமிழக முதலமைச்சர் நாளைய முதல்வர்னு போடுறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த ரசிகர்கிட்ட அவர் சொல்லணும். அது சொல்லலை அவர். அப்போ அவரு அதை வந்து விரும்புகிறாருங்கிறது தெரிய வருது. ரசிகர்கள் மூலமாக ஒரு ஆழம் பார்க்குறாரு. இருக்கலாம், மேபி இருக்கலாம். பட் ரியாக்ஷன் வருது இருக்கலாம். ஆனால் இது வாட்ஸ்அப்பில் பார்த்ததுக்கு பிறகு வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தை தெரிவிச்சிருக்காருன்னா இது அன்றைக்கே சொல்லியிருந்தால் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கூட்டத்தை நிர்வாகிகள் போட்டிருக்க மாட்டாங்க, இதை பேசியிருக்க மாட்டாங்க. சூர்யா அவருடைய கவனம் இல்லாமல் இந்த ரசிகர்கள் ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னா அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பாக அவருடைய நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கும். இப்போ இந்த கூட்டமே எதுக்குன்னு கேட்பார்ல, இப்போ எதுக்கு திடீர்னு இப்போ நிர்வாகிகள் கூட்டம் போடுறீங்கன்னு சூர்யா அவர் கேட்பார் இல்லையா? அப்போது இந்த தகவல் அவருக்கு போயிருக்கும், சார் பேசலான்னு இருக்கோம். பேசுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரோல் பண்ணுறதுனால அவர் முடிவெடுத்து இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கலாம். இது ஒரு புறம். சூர்யா அவர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் இருக்கா பார்க்குறாங்க, நாளைக்கு தமிழக முதலமைச்சர்னு போட்டாங்க. அது எல்லா பேருமே இந்த விஜய் அவர்கள் மாதிரி வரணும் அப்படின்னா தெரியாது. அவருடைய அதிர்ஷ்டம், அந்த முகத்தினுடைய அமைப்பு, மக்கள் மத்தியில் செல்வதற்குங்கிறது நேரம் முக்கியம். அதுதான் எஸ். இல்லை யாரையுமே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். சூர்யா அவர்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அவராவது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி படிப்புகளுக்கு, காலேஜுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. தனுஷ் அவர்களுக்கு அந்த ஆசை இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனோம்னா அவருக்கு எல்லா பேருமே அவருக்குன்னா சிஎம் சார் வந்துட்டாரு, வாங்க சிஎம் சார்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதை தனுஷ் அவர்கள் அடைமொழியா இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் தான் சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் சிஎம் அதை வந்து தனுஷ் அவர்களும் லைக் ரசிக்கிறாங்க. இது ஒரு எப்போல இருந்து விஜய் இதாவது சூர்யா அவர்களாவது ரசிகர்கள் சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அதை பண்ணி இந்த ரசிகர் அடுத்த கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு, தப்பு இல்லை. தனுஷ் அவர்கள் வந்து இதேமாரி ரசிகர்கள் மத்தியில் இல்லை, படப்பிடிப்பு தளத்தில் அவர்கள் சொல்லி அவங்களுக்கு விருப்பப்பட்டதை சொல்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்கிறது? ஆனால் இது விஜய் அவர்கள், நீங்கள் இப்போ கேட்டீங்க விஜய் அவர்களுக்கு பின்னாடியா முன்னாடியான்னு கேட்டீங்க. இது முன்னாடியே அவருக்கு ஆசை, முன்னாடிலேருந்து ஆசை. எஸ். அப்போ இவரை சிஎம் சார்னு சொன்னால் அவருடைய மேனேஜர் இந்த ஸ்ரேயாஸ் இருக்கார், அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லி பேசுவாங்க. வாங்க ஹோம் மினிஸ்டர் சார், வாங்க உள்துறை செயலர் அமைச்சர், இப்படி கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ரசிகர் மன்ற தலைவர்னா சுப்பிரமணிய சிவா தான் இல்லையா? ஆமாம், இயக்குனர். ஆமாம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சு பேரை வச்சு பிரிச்சுட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் நீங்கள் போக்குவரத்துறை அமைச்சர், நீங்கள் நிதி அமைச்சர் அப்படின்னு வச்சு அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ போய் சேர்ந்துடலாம் போல. ஸோ அதனால் ஆசைப்படுறது சீரியஸாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. எஸ், சீரியஸாக பண்ணுறாங்க, அதை லைக் பண்ணுறாரு இல்லையா? அப்போது விஜய் அவர்களுக்கு முன்னாடியே இந்த தகவல் வந்து பேசுகிறாங்க. இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் போய் உட்காந்துட்டாங்க, சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அப்போ இந்த ஆசையில் ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு இப்போ நம்மாக கூடாதா அப்படி எண்ணம் வரும். ஏன்னா அவர் கோயம்புத்தூரில் கூட ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டோம். நம்ம மற்றவங்கள தமிழ் மட்டும் பண்ணுறாங்க, நம்ம தெலுங்கு போயிட்டோம், அது தமிழ்லேருந்து தெலுங்கு போனால், தெலுங்கு ஹிந்தி போனால், ஹிந்திலேருந்து ஹாலிவுட் போயிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்ஸ் வரும். நான் அதான் சொல்கிறேன் இல்லையா, அரசியல் வாங்க, யாருனாலும் வாங்க. மக்கள் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்களா? மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஸோ தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன பாடுபட்டீங்க, உழைச்சிங்கிறத மக்கள் தான் பார்ப்பாங்க. அவர் தான் எஜமானர்கள் இல்லையா? 5 வருஷம் இந்த ஓட்டு கேட்கும்போது இந்த 1 மாதம் அவர் தான் எஜமானர்கள். எல்லாம் சந்து பொந்தெல்லாம் போய் தெரியாத வீட்டுக்குள்ளெல்லாம் குடிஞ்சு போய் ஓட்டு கேட்டு வருவீங்க. அது மட்டும் இந்த தெருவே தெரியாது, ஊரே தெரியாது 4.5 வருஷத்துக்கு. ஸோ அதனால் இப்படி ஒரு பக்கம் ட்ராவல், சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் ட்ராவல். இல்லை, இப்போ தனுஷ் அவர்கள் வந்து அவருக்கு பிடிக்குது சிஎம் சார் சொல்கிறாங்க, கூட இருக்கவங்களாம் வந்து உனக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட், உனக்கு வந்து போக்குவரத்துறை அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கூட இருக்கிறவங்க தனுஷ்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலே அவங்களுக்கு ஆசை இருக்கா கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வந்து அமைச்சராகலாம் அப்படின்னு? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா,
தனுஷ் அவர்கள் சொல்லி பண்ணுறாங்களா இல்லை அவர்கள்? ஏன்னா இப்போ சொல்லாமல் வந்து ஒருத்தர் சொல்லி வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு சிஎம்ங்கிற நீ தனுஷுன்னு சொல்லி, சாருன்னு சொல்லி, இல்லை அண்ணன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்க. இப்போ அவள் ஒருக்கா வருதுன்னா அப்போ இதை வந்து நீங்கள் வரும்போது சொல்லப்பட்டு அது சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தகவலாக தான். சரி, அவரை தான் சிஎம் சொல்கிறாங்கன்னா கூட வர மேனேஜரு, ரசிகர் மன்ற தலைவர்லாம் கூட ஒரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்கிறாங்கும் போது அதை ரசிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மனசில் ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் அந்த ரசிப்புத்தன்மை வரும், இல்லைனா வராது. படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் விசில் அடிப்பீங்க, கை தட்டுவீங்க. நல்லா இல்லைன்னா என்னடா மொக்கம் படம் மாப்பிள்ள வட எந்திரிச்சு போயிருவீங்க நீங்கள். இதுதான் நிஜம். அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. சூர்யா நிறையா பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அது மாதிரி ஏதாவது அறக்கட்டளை வச்சுருக்கீங்களா? இது வரைக்கும் பொலிட்டிக்கலாக எதுவுமே ஸ்டாண்ட் இது வரைக்கும் எடுத்ததே இல்லையா? எடுத்ததில்லை. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இன்னும் தனுஷ் வாழ்த்து கூட சொல்கிற தகவல் நமக்கு வருது. அது சொல்லவே இல்லை. அப்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை வருது. சரி வாங்க, மக்களுக்கு அரசியல் கட்டத்தில் இறங்குங்க, அரசியல் வச்சு ஆரம்பித்து பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற ஆழம் என்னங்கிறது அப்படி தான் தெரியும். ஸோ அதனால் எண்ணங்கள் தான் என்ன சொல்கிறது பொழப்பை கெடுக்குங்கிறது மாதிரி சில நேரங்களில் சிலது அப்படி போயிடும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா வரலாம். எனக்கு அவருக்கு சமீபத்தில் வந்த படங்கள் கூட சரியாக போகலை. அந்த கதைக்களத்தோடையே நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் ஏன் தமிழக முதலமைச்சர் வந்தனா மக்கள் மனசில் போய் உட்காந்தார் எம்ஜிஆர் அவர்கள். விஜய் அவர்களும் மக்கள் மனசில் போய் உட்காந்தாங்க. அதான் மக்கள் அவரை போய் தமிழக முதலமைச்சராக உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. இப்போ அது மாதிரி வந்து இவருடைய படத்தின் மூலமாக கருத்துக்களையே அது நிறையா சொல்லணும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க படத்தில். எனக்கு தெரிஞ்சு 2 படம். ஒரு படத்தில் சிகரெட்டு பிடிக்கிறத வாயில் வைப்பார், ஒரு கேரக்டர் அடிப்பாங்க. சிறுநத்தையும் பிடிப்பான் படம் பாருங்க. நீ இந்த ரஞ்சித் முன்னாடி யாரும் சிகரெட்டை பிடிக்கூடாதுன்னு சொல்லி அந்த எம்ஜிஆர் அடிக்க மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஒளி விளக்கில் ட்ரிங்க்ஸ் அடிச்சிடுவார். அந்த கேரக்டர் அந்த மாதிரி. நீங்கள் பெரிய ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆருடைய 100வது படம். அவர் ஒரு டான்னா நீங்கள் சிகரெட்டு, தண்ணி, டிஸ்கோ டான்ஸ்லாம் போனால் தான் ஒரு டானுக்கு ஒரு அழகு. ஆனால் எல்லாத்தையும் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். பிரமாதமான படம் ஒளி விளக்கு. ட்ரிங்க்ஸ் அடிச்சிடுவார். அப்படி இந்த படத்தில் கேட்டாராம், ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி சீன் வச்சா மக்கள் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த டைரக்டர் கெட்ட பேர் வரும், விசப்பரிச்சை இது அப்படிங்கும் போது தான் டைரக்டர் இல்லை சார் இந்த கேரக்டருக்கு வேணும் சார் எனக்கு அப்படின்றாராம். அப்போ எம்ஜிஆர் கொடுத்த ஐடியா பாருங்கள். அப்படி யோசிச்சுட்டு ஓகே தண்ணி அடிக்கிற சீன் வச்சுருங்க முதல்ல வேணான்னு சொன்னவர். ஆனால் டைரக்டர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு. இல்லை சார் இந்த காட்சிக்கு இந்த சீன் எனக்கு வேணும். சாணைக்கான்னு நினைக்கிறேன் டைரக்டர், நல்ல டைரக்டர். ஸோ ஜெமினி பிக்சர்ஸ் மிகப்பெரிய நிறுவனம். எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது படம். ஓகே தண்ணி அடிக்கிறேன். ஆனால் தண்ணி அடித்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமேலு என்னுடைய மனசாட்சி இருக்கு இல்லையா, அதை வெளியில் ஃபோக்கஸ் பண்ண அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் காமிச்சிருங்க. எப்படி அங்கேருந்து ஒரு கேரக்டர் உருவுங்க, உருவி இதே அதை நான் இருக்கிற சேம் காஸ்டியூம் இதில் மாதிரி நீங்கள் அந்த பாட்டு பார்த்தா தெரியும். தைரியமாக சொல்லி மனிதன் தான ஒரு சாங். அந்த எம்ஜிஆர் வெளில வந்துடுறாரு. மனசாட்சி கேள்வி கேட்கும் அவர். அப்படி சுச்சுவேஷனை மாற்றினார். தியேட்டரில் கிளாப்ஸு. எம்ஜிஆர் தண்ணி அடிக்க மாட்டார் அந்த கேரக்டர். பார் மனசாட்சி கேள்வி கேட்குது பார் அப்படிங்கிற மக்கள் சொல்லலை. அந்த ஒரு பேட்டரியில் நீங்கள் படங்கள் பண்ணணும். சமூக சிந்தனையோட இப்படிலாம் நீங்கள் பண்ணி பல்ஸ் தெரியணும். மக்கள் விரும்புகிறது இது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 65 எங்கோட்டு பிள்ளை பாடல்கள் மூலமாக மக்கள் மனத்தில் போயிட்டார். ஒரு தவறு செய்தால் அதை திரும்ப செய்தால் அதை தேவன் என்றால் விடமாட்டேன்னு சொல்லி எழுதப்பட்ட வரிகளும் தெரிக்குது. பட்டா சூப்பர் டூப்பர் ஹிட். விஜயவாகினி அதே விஜயவாகினிகிட்ட கூப்பிட்டு எம்ஜி சக்கரப்பண்ணில் உட்காந்து மீட்டிங் பண்ணார் எம்ஜிஆர். நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், இறங்க போகிறேன். அப்போது அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, மக்கள் மத்தியில் எவ்வளோ மரியாதை இருக்குது. அப்படி இருந்து மக்கள் வந்து என்னை ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறாராம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா இந்த எம்ஜிஆரை சினிமாவில் ஏற்றுக்கிட்டாங்க, அரசியலை ஏற்றுக்குவாங்களா? அப்போ நான் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் பண்ணணும். அதை மக்கள் ஒரு வெற்றியை ஆக்கிட்டாங்கன்னா என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நான் வந்து அப்படி விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படம் சொந்தமாக தயாரிக்க முடிவு பண்ணுறார். அப்படி அவரோட அண்ணன் எம்ஜி சக்கரமணி சொல்கிறான்னா, நீயே சொந்தமாக தயாரித்து பண்ணால் அது வாலின்ற நீ பண்ணுறது மாதிரி போகும், நீ வேண்டாம் வெளி பேனர் பண்ணுவோம். அப்போ ஒரு அரசியல் படம்னா யார் வெளி பேனர் பண்ணுவா? ஓகே விஜயவாகினி கூப்பிடுவோம். ஸோ எங்கூட்டு பிள்ளை ப்ரொடியூசர் வேறு விஜயவாகினி ப்ரொடக்ஷன்ஸ் கூப்பிட்டாங்க. ஸோ நாகிரெட்டி அவர்கள் கூப்பிட்டாங்க. விஷயத்தை சொல்கிறாரு. பண்ணுவோம் ஐயா, சின்னவர் பண்ணுவோம் அப்படின்னா எம்ஜிஆர் சின்னவர்னு கூப்பிடுவாங்க, பண்ணுவோம். அப்போது அந்த படம் உருவாகுது. எம்ஜி சக்கரப்பண்ணி ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக வச்சுக்க சொல்லிட்டாங்க. இதில் என்ன செலவு நம்ம பார்த்துக்கோன்ட்டாங்க. பேனர் மட்டும் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், நாகிரெட்டி தயாரிப்பாளர். அவங்க அண்ணன் இங்கே கோப்படிச்ச மாதிரி உள்ளே போகிறார். படம் தயாரிக்கிறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அது, மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த படம் தான் நம் நாடு. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அது. உங்களுக்கு மக்கள் மத்தியில் பரபரப்பு. அரசியல் சம்மந்தப்பட்ட முதல் படம் எம்ஜிஆருடைய படம் அது.
அதில் என்ன தெரியுமா கதை அமைச்சிருப்பாங்க, ஒரு சேர்மன் போஸ்ட்டுக்காக இருக்கிற கதைக்களத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த பீரியடில் சேர்மன் எவ்வளோ வேல்யூபிளாக இருந்திருக்கு பாருங்க. இன்றைக்கி அமைச்சர் தான் வேல்யூபிள், எம்எல்ஏ கூட கிடையாது. இப்போ சேர்மனுக்கே அவ்வளோ மாதிரி இருந்தால் அதில் வந்து கான்ட்ராஸ்டாக போட்டாங்க. எஸ்வி ரங்காராவ், இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அசோகன் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பாடல் வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுத சொன்னாராம். இப்படி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம் எடுக்கிறாங்க, எம்ஜிஆர் நடிக்கிற படம் வரப்போகுதுன்னு கிண்டலும் கேலியும் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ எம்ஜிஆர் ஒரு பாடு பாடும்போது அவர் வீட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு பாடும்போது ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி எம்ஜிஆர் பாடம் சொல்லும்போது தான், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ அது ஆனந்த சிரிப்பு அப்படின்னு போட்டு பாடல் எழுதுனாங்க. பாட்டு சூப்பர் விட்டு படம் ஹிட்டு. அப்போ அரசியல் வர்றதுக்கூடிய ஒரு பாதையாக அமைஞ்சது நம் நாடு படம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ சூர்யா அவர்களோ தனுஷ் அவர்களோ யார் வேணாலும் வாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து, உங்களுக்கு மக்கள் மத்தியில் வாய்ஸ் இருக்கா, ஒரு நடிகராக பார்க்குறாங்க, அரசியலில் உங்களை பார்ப்பாங்களாங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டானோ சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சூர்யா அவர்கள் வந்து ஒரு கன்னடத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வரணும் யாரும் ஆசை வர்றது தப்பு இல்லை, கரெக்டான பாதையில் போகணும். எஸ், அதுதான். அதுக்கு தான் நம்ம எம்ஜிஆர் அவர்களில் ஒரு சின்ன சாம்பிள் எடுத்தோம். விஜய் அவர் கூட நிறைய படங்கள் மூலமாக சமீபத்தில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களை பார்த்து அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட படங்களை கொஞ்சம் எடுத்து வந்து இதை ட்ராவல் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ இப்போ அது மாதிரி நீங்கள் பண்ணணும்னா மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாம். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகலாம். மக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டுமே தான். அப்படிதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். நடிகர்களின் அரசியல் ஆசை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.